إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலே மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையான அல் குர்ஆன் என்றும், வழிகாட்டல்களிலேயும் வாழ்க்கை நெறிமுறைகளிலேயும் சிறந்த வழிகாட்டல், சிறந்த வாழ்க்கை நெறிமுறை எம் கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையதென்றும், மார்க்கத்திலே எவையெல்லாம் புதிதாக உண்டாக்கப்படுவைகளோ அவைகள் அனைத்துமே பித்அத்துக்கள், நூதன அனுஷ்டானங்கள் என்றும், அவைகள் அனைத்தும் ஒரு மனிதனை நாளை மறுமை நாளிலே நரகத்தின் அடிப்பாகத்துக்கே இட்டு செல்லும் என்று நபி அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் செய்த எச்சரிக்கை வாசகத்தை நானும் உங்கள் முன் வைத்தவனாக. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவிலே கூறக்கூடிய ஒரு வசனத்தை கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஅ் وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. வலனபுலுவன்னக்கும், நிச்சயமாக நாம் உம்மை சோதிப்போம், பிஷைஇம் மினல் ஹௌஃப், கொஞ்சம் பயத்தை கொண்டு, வல் ஜூ, பசியை கொண்டு, வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களுடைய பணம் உங்களுடைய சொத்துக்களிலே குறையை ஏற்படுத்துவதை கொண்டு, வஸ்தமராத், உங்களுடைய விளைச்சல் நிலங்கள் நீங்கள் பயிரிட்டவைகளிலே உங்களுக்கு குறையை ஏற்படுத்துவதன் மூலம் நான் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, மேற்கொண்ட வசனத்தை அடிப்படையாக வைத்து, மேலே கூறப்பட்ட வசனத்தை அடிப்படையாக வைத்து நம்முடைய நாங்கள் வாழக்கூடிய இந்த சூழலை பொறுத்தவரையிலே நாளுக்கு நாள் அனர்த்தத்தால் ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நாட்கள். எத்தனை பேர் காணாமல் போனார்கள், எத்தனை உயிர்கள் பறிக்கப்பட்டன, அந்த மண் சரிவிலிருந்து எத்தனை உயிர்கள் மீட்கப்பட்டன, எத்தனை சடலங்கள் மீட்கப்பட்டன என்ற செய்திகளோடு எங்களுடைய நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. எங்கே துறந்தாலும், எந்த பக்கங்களிலே பேசினாலும், எந்த சமூக வலைத்தளங்களுக்குள்ளே போனாலும் எல்லா செய்திகளும் ஒரு பக்கம் இருக்க, எல்லா விடயங்களும் ஒரு பக்கம் இருக்க, இந்த உலகத்தின் கவனமும் எங்களின் கவனமும் இந்த நாட்டில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தின் உள்ளே தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட இன்று வரைக்கும் 450க்கு மேற்பட்ட மரணங்கள், 450க்கும் மேற்பட்ட வர்ணங்கள், அதே போல 500க்கும் மேற்பட்ட 600க்கும் மேற்பட்ட காணாமல் போனோரின் எண்ணிக்கையும் இன்னும் அதிகரித்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு இடங்களிலேயும் தங்களுடைய வீடுகளை துப்புரவு செய்யக்கூடியவர்கள், ஊர்களை துப்புரவு செய்யக்கூடியவர்கள் ஒரு இடத்திலே சடலத்தை கண்டெடுக்கிறார்கள், இன்னொரு இடத்திலே கூரைகளுக்கு மத்தியிலே பிள்ளைகள் சிக்கொண்டிருந்து அவர்களை கண்டெடுக்கிறார்கள். இவ்வாறே நாட்டினுடைய நிலைமை இன்று சென்று கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இதே செய்தி பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையிலே அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, ஒரு முஸ்லிமாக, முஃமினாக, இந்த நாட்டிலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிமாக, மனிதநேயம் தெரிந்த, மனிதநேயத்தை புகட்டும், மனிதநேயத்தை முக்கியமான ஒரு விடயமாக கருதும் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிருக்கக்கூடிய நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய கடப்பாடு என்ன? இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய செயற்பாடுகள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி சற்று நானும் நீங்களும் அலசலாம். அன்புக்குரிய உறவுகளே,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவன். அதன் சில பகுதிகள் மற்றொரு பகுதிகளோடு பிணைந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை இப்படி சேர்த்து காட்டி சொன்னார்கள், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கட்டிடத்தை போன்றவன். அப்படி என்றால் ஒரு பகுதி அதனுடைய ஒரு பகுதி ஏதாவது ஒன்றாகினா, அதனுடைய ஏதாவது ஒரு பகுதி டேமேஜ் ஆகி நாசமாகி போனால் மற்ற பகுதியிலும் அதனால் பாதிக்கப்படும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக சுட்டி காட்டினார்கள். நாங்கள் சிறுபான்மை முஸ்லிம்களாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி மனிதநேயம் என்ற அடிப்படையிலே இலங்கையிலே வாழக்கூடிய எத்தனையோ உயிர்களை இந்த சேதம், இந்த அனர்த்தம் கை கொண்டு விட்டது. இலங்கையிலே வரலாறு காணாத அளவு வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதம் என்றால் இதுவை குறிப்பிடலாம். அப்படி அந்த அளவுக்கு சேதத்தை இந்த ஒவ்வொரு நாளும் இந்த அனர்த்தம் பதிவிட்டு கொண்டே போகிறது. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். அவன் மற்ற முஸ்லிமுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். யார் இன்னொரு முஸ்லிமுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறாரோ, யார் இன்னொரு முஸ்லிமுடைய தேவையை செய்து கொடுக்கிறாரோ, அல்லாஹ்வும் அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறான். அதே போல இந்த உலகத்திலே யார் ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்தை நீக்குகிறானோ, கஷ்டத்தை இலேசுபடுத்துகிறானோ, மறுமையிலே அந்த மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்டத்தை அல்லாஹ் இலேசுபடுத்துகிறான். அதே போல இந்த உலகத்திலே ஒரு முஃமினுடைய ஒரு முஸ்லிமுடைய குறைகளை விடயங்களை யார் மறைக்கிறாரோ, நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த மனிதனுடைய குறைகளை மறைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய ஈமானி உறவுகளே, இப்படி பின்னி பிணைந்திருக்கக்கூடிய எங்களுடைய இஸ்லாமிய ஒற்றுமை, இப்படி பின்னி பிணைந்திருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய ஒரு பகுதி கஷ்டப்படுகிற நேரத்திலே, எங்களுடைய ஒரு உடலின் ஒரு பகுதி முஸ்லீம்களின் இன்னொரு பகுதி கஷ்டப்படுகிற நேரத்திலே, எங்களுடைய பிரதேசம் இல்லாமல் இன்னொரு பிரதேசத்திலே முஸ்லீம்கள் கஷ்டப்படுகிற நேரத்திலே நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? எல்லோரும் சொல்வதை போல் சிலர் செல்வதை நாங்கள் கேள்விப்படலாம். அங்கிருந்து கிடைக்கிறது, இங்கிருந்து கிடைக்கிறது, இந்த நாடு கொடுக்கிறது, அந்த நாடு இவ்வளவு கொடுத்ததாம். நாங்கள் பேசுகிற நேரம் எல்லாம் எங்களுடைய வாயை திறந்தால் ஏதோ அற்புதமாக நாங்கள் பேசுகிறோம். அந்த நாடு இவ்வளவெல்லாம் ஃபண்ட் பண்ணுது, அந்த நாடு இவ்வளவெல்லாம் தங்களுடைய ஆதரவுகளை கொடுக்கிறது, இப்படியெல்லாம் இவர்கள் உதவி செய்தார்களாம். அப்படியெல்லாம் பேசுகிற நாங்கள் என்ன செஞ்சோம்? அவர்கள் எல்லாம் செய்தது வேறு. ஒரு முஃமினாக ஒரு முஸ்லிமாக நானும் நீங்களும் அவங்களுக்கு என்ன செஞ்சோம்? அவர்களுடைய விடயத்திலே நானும் நீங்களும் எப்படி கவனம் செலுத்தினோம்? அவர்கள் எல்லாம் மற்றவர்கள் செய்தது ஒரு பக்கம் இருக்க, அவர்களுக்கு மற்றவர்கள் செய்த ஒரு பக்கம் இருக்க, என்னுடைய சகோதரன் கஷ்டப்படுகிற நேரத்திலே, என்னுடைய உடம்பின் ஒரு பகுதி முஸ்லிமாக அங்க முஃமினாக கஷ்டப்படுகிற நேரத்திலே நானும் நீங்களும் என்ன செய்தோம்? என்னுடைய உங்களுடைய பங்குக்கு நானும் நீங்களும் அவர்களுக்கு என்ன செய்தோம்? அன்புக்குரிய உறவுகளே, நாங்கள் கொஞ்சம் சற்று யோசித்து பார்த்தா பெரும்பாலும் எங்களுடைய நிலைமை, நாங்கள் அடுத்தவர்களை பற்றி பேசியே, அடுத்தவர்களை கொடுத்த ஆதரவுகளையும் அவர்கள் கொடுத்த அந்த உதவிகளையும் பற்றி பேசியே காலம் கடத்துகிறோமே தவிர நாங்கள் என்ன செஞ்சோம்? அவர்களுக்காக நான் என்ன செய்தேன்? அவர்களுக்காக நான் என்னுடைய உடலாலோ பணத்தாலோ என்னுடைய ஒரு துஆவாலோ நான் அவர்களுக்கு என்ன செய்தேன் என்பதை சற்று நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அப்ப முதலாவது பல பகுதிகளில் நாங்கள் அவர்களுக்கு என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். அதில் முதலாவது பணத்தின் மூலமாகவும் பொருளின் மூலமாகவும் எங்களுக்கு நிறைய உதவிகள் அவர்களுக்கு செய்யலாம். எத்தனையோ பேருடைய தொழில், எத்தனையோ பேருடைய உயிர்கள் காவு கொண்டப்பட்டிருக்கிற நேரம், எத்தனையோ பேருடைய தங்களுடைய குடும்பத்தின் ஒரு பகுதியே இல்லை, ஊரின் ஒரு பகுதியே இல்லை, வீட்டிலே கணவன் வெளிநாட்டிலே இருக்க, கணவன் ஒரு நாட்டிலே சம்பாதித்து கொண்டிருக்க, இங்க உள்நாட்டிலே இருக்கக்கூடிய தாயும் இல்லை, மனைவியும் இல்லை, பிள்ளையும் இல்லை, அவன் ஒரு தனி அனாதையாக அந்த நாட்டிலே இருக்கிறான் என்ற நிலைமைக்கு படுமோசமான நிலைமையாக மாறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சோதனை. அன்புக்குரிய உறவுகளே, அப்ப இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நானும் நீங்களும் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்கள் ஒருவர் பூரணமாக ஈமான் கொள்ள மாட்டார். எப்போ வரைக்கும் தெரியுமா? தனக்கு எதை விரும்புகிறாரோ அதை மற்றவருக்கு விரும்பும் வரை பூரணமாக அவர் ஈமான் கொள்ள மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்கள், எனக்கும் உங்களுக்கும் இப்படி ஒரு சோதனை வந்தால், நானும் நீங்களும் இப்படி ஒரு சோதனைக்குள் அகப்பட்டால், என்னுடைய நிலைமை, என்னுடைய தொழில் எல்லாம் மொத்தமாக இல்லாமல், என்னுடைய பொருளாதாரமே இல்லை என்ற நிலைமைக்கு நானும் நீங்களும் வந்தா நாங்கள் எந்த அளவு கஷ்டப்படுவோமோ, எவ்வளவு எதிர்பார்ப்போமோ, அதே நிலைமை தான் என்னுடைய சகோதரனுக்கும், அதே நிலைமை தான் அங்கே பாதிக்கப்பட்டவனுக்கும்.
எந்த அளவு இது மாத்திருக்கிறது தெரியுமா? பசி என்றா என்ன ஆண்டு கூட தெரியாம வளர்ந்த பிள்ளைகள், ஏழ்மைத்தனம் என்றால் என்னண்டே தெரியாதவர்கள், அடுத்தவர்களுக்கு கேட்பதென்ற பகுதியே இல்லாமல் வாழ்ந்த பணக்காரர்கள் கூட பாதைகளிலே நின்று கொண்டு கொடுக்கின்ற அந்த உதவிகளை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போகிற நிலைமை, பிள்ளைக்கு வாங்கி கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லாத, உணவு கொண்டும் இல்லாத நிலைமைகளில் சிக்கொண்டு தவிக்கின்ற நிலைமைக்கு இது மாற்றிவிட்டது. ஒவ்வொருவரையும் அந்த நிலைமைக்கு மாற்றிவிட்டது. அப்போ அந்த நேரத்தில் நானும் நீங்களும் எப்படி ஹெல்ப் பண்ணணும் என்றதில் முதலாவது அவர்களுக்கு பண ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ நாங்கள் என்ன செஞ்சோம்? அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான், வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன் ஃபஹுவ யுக்லிஃபுஹு. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் எதையெல்லாம் செலவழிக்கிறீங்களோ அல்லாஹ் தஆலா அதற்கு பகரமாக உங்களுக்கு பின்னால் தருவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எங்களிடத்திலே வைத்திருக்கக்கூடியது எவ்வளவாக இருந்தாலும் எங்களுக்கு எது முடியுமோ, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து நுப்போம். இந்த நேரத்திலே நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்யாவிட்டால், இந்த நேரத்திலே அவர்களுக்கு நாங்கள் கை கொடுத்து அவர்களை உறுதியாக்காவிட்டால் அதற்கு பின்னால் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு உருவாக மாட்டாது. இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு உருவாக மாட்டாது. அன்புக்குரிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே இன்னொரு வசனத்திலே சொல்லுகிறான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா. யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுக்கிறாரோ, அதாவது யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே அழகான முறையிலே செலவு செய்கிறாரோ, ஃபயுதாஇஃபஹு லஹு அத்ஆஃபன் கஸீரா. அல்லாஹ் அவருக்கு அதை பல மடங்கு ஆக்கி கொடுப்பான். நாங்க யோசிக்கிறோம், எனக்கே ஈக்கிறது இவ்வளவு தான், எனக்கே ஈக்கிறது இவ்வளவு தான், நான் கொடுத்தா எனக்கு என்ன மிஞ்சும், நான் கொடுத்தா எனக்கு என்ன மிஞ்சும் என்று யோசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்க இஹ்லாஸோடு அடுத்தவர்களுக்கு காட்டணும் என்று இல்லாம எந்த அளவுக்கு நீங்க அடுத்தவர்களுக்கு நீங்க உதவுறீங்களோ அதை விட பன்மடங்காக்கி நான் உங்களுக்கு தருவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அன்புக்குரிய உறவுகளே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நானும் நீங்களும் அவர்களுக்கு உதவ முன்வரணும். அவர்களுடைய விடையிலே நாங்கள் கரிசனை செலுத்தணும். அவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் எங்களுக்கு கஷ்டம் போல, அவர்கள் எங்களுடைய உடம்பின் ஒரு பகுதி. ஒரு முஃமினாக என்னுடைய சகோதரன் அங்கே கஷ்டப்படுகிறான் என்ற உணர்வு எங்களுக்கு வரணும். எங்களால் ஏதுமான அளவு, எந்த அளவு முடியுமோ அள்ளி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈக்கிறதை வச்சு கிள்ளி கொடுத்தாலும் இஹ்லாஸோடு மனப்பூர்ணமான இதோடு அல்லாஹுக்காக வேண்டி நானும் நீங்களும் கொடுக்க வேண்டும். அன்புக்குரிய உறவுகளே, ஒரு அற்புதமான மனிதரை கண்டேன். இந்த பிரச்சனை டைமில் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்லுகிறேன். அவருடைய 2 கடைகள், மிக பெரிய 2 கடைகள், அவருடைய 2 கடைகள் 2 பிரதேசங்களிலே மொத்தமாக வெள்ளத்திலே தாண்டி விடுகிறது. இந்த ஒரு கிழமைக்குள்ள, இந்த ஒரு வீக்குக்குள்ள அவ்வளவு தாண்டும் கோடிக்கணக்கான நஷ்டம். அடுத்த நாள் வெள்ளத்துக்கு அகப்பட்ட அடுத்த நாள் கிட்டத்தட்ட 50-60 லட்சத்துக்கு மேற்பட்ட அளவு பொருட்களாலும் பணத்தாலும் மக்களுக்கு உதவி செய்கிறார். அவருடைய நண்பர் அவரிடத்திலே கேட்ட ஒரு கதையைத்தான் சொன்னார். அப்போ அவருடைய நண்பர் கேட்டார், ஏன் நீங்கள் இவ்வளோ செய்கிறீங்க, கடையை கொஞ்சம் இன்னும் நீங்கள் எடுத்து அழகா செய்யலுமே, நீங்கள் இது இறுகிக்கிற நேரத்தில் என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு தருவான், அவன் தந்தான், அவன் எடுத்தான், இதுக்கு மேலே அல்லாஹ் தருவான், என் டீக்கிறத நான் கொடுக்கிறேன் என்று அவர் சொன்னார். கண்டதில் ஒரு அற்புதமான மனிதர். எங்களில் இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இப்படியும் உத்தம புருஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் எங்களுக்கு ஒரு உதாரணமாக எடுக்கணும். அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு உதாரணமாக எடுத்து இப்படியும் செய்யலாமே என்று நாங்கள் முன்வரணும். எத்தனையோ ஊர்களில் பள்ளிவாசல் மூலமாகவோ அல்லது ஊரில் இருக்கக்கூடிய கிளப்கள் மூலமாகவோ ஊரில் இருக்கக்கூடிய நலன்புரி சங்கங்களின் மூலமாகவோ ஒன்று சேர்ந்து மக்களிடத்திலே பொருளாகவோ பணமாகவோ எடுத்து போய் அவர்கள்ட்ட கொடுக்குறாங்க. மிகப்பெரிய உதவி. அவர்கள் எத்தனையோ பேர் கண்ணீர் விட்டு அழக்கூடிய நிலைமையில இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளும், என்ன தெரியுமா? சில பிரதேசங்கள் விடப்பட்டிருக்கின்றன. சில பிரதேசங்கள் விடப்பட்டிருக்கின்ற யாராலும் அவ்வளவு பெரிதாக பேசப்படாத சில பிரதேசங்கள். அந்த பிரதேசங்களுக்கு யாரும் போவதில்லை, அவர்களை யாரும் பார்ப்பதில்லை, அவர்களுக்கும் பிரச்சினை. ஆனால் அந்த பிரதேசங்கள் பெரிதாக பேசப்படாததால் உதவிகள் எல்லாம் அவர்களுக்கு போறது மிச்சம் நின்றிருக்கிறது. அப்ப நாங்கள் ஏதாவது உதவி செய்கிறோமாக இருந்தா கொஞ்சம் தேடி பார்த்து, கொஞ்சம் அலசி பார்த்து அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். அது மிகவும் பொறுமதியானதாக இருக்கும். அன்புக்குரிய உறவுகளே, அதே போல 2வது விடயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு எங்களுடைய பணத்தால் தான் உதவி செய்ய முடியாது. நான் வசதி இல்லாதவனாக இருக்கிறேன், நான் கஷ்டத்திலே இருக்கிறேன், எனக்கும் கொஞ்சம் பொருளாதார ரீதியான கஷ்டமா? எங்களுடைய உடல் ரீதியான பலத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அந்த ஆரோக்கியத்தை வைத்து, அந்த பலத்தை வைத்து அவர்களுக்கு என்னால் முடியுமானதை நான் செய்ய போகிறேன்.
எத்தனையோ பேருடைய வீடுகளிலே மொத்தமாக கழிவு நீர்களும் கழிவு மண்களும் சேர்ந்து அவருடைய வீடுகளை பாவிக்க முடியாத அளவுக்கு நிலைமைகள் மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்திலே நாங்கள் அவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய வீடுகளை கிளீன் பண்ணி கொடுக்கிறது கூட ஒரு பெரிய உதவிதான். அவர்களுக்கு வைத்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வைத்து அவர்களுடைய வீடுகளை சரி செய்து கொடுப்பதும் பெரிய உதவிதான். இருப்பதற்கு இடமில்லாமல் பொதுவான இடங்களிலே தங்களுடைய வாழ்க்கையின் அத்தியாவசிய சேவைகளை கூட ஒழுங்க செய்ய முடியாத நிலைமைக்கு அவர்கள் அங்கே வாழ்கிறார்கள். அப்படி நிலைமைகள்ல நாங்கள் எங்களுக்கு முடியுமான உதவி அவர்களுக்கு செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விடயங்களுக்கு முன்னால் 5 விடயங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதிலிருந்து பிரயோஜனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் ஒன்று என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய வயோதிபத்துக்கு முன்னால் உங்களுடைய இளமையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கிறோம். இந்த வயதில் செய்யக்கூடிய வேலையை நாங்கள் வயதாகினால் செய்ய முடியாது, நாங்கள் கஷ்டத்துக்கு போனால் செய்ய முடியாது. அப்ப இந்த நேரத்தில் எந்த அளவு உதவி செய்ய முடியுமோ என்னுடைய உடல் பலத்தை வைத்து என்னுடைய ஆரோக்கியத்தை வைத்து நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளணும். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க நோயுறுவதற்கு முன்னால நீங்க ஆரோக்கியமாக இருக்கிற நிலைமையை பயன்படுத்திக்கோங்க. அன்புக்குரிய உறவுகளே, அப்ப எங்களால் அவர்களுக்கு செய்ய முடியுமான உதவிகள் இந்த அனர்த்தத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா சோதித்திருக்கிறான். என்னையும் உங்களையும் சோதித்து அல்லாஹ் செக் பண்ணி பார்க்கிறான். மனிதர்களோடு மனிதர்கள் யார் உறவாடுகிறார்கள், முஃமின்களுக்கு முஃமின்கள் யார் அவர்களோடு பரஸ்பரமாகவும் உதவியாகவும் நடந்து கொள்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் வைத்து பார்க்கிறான். அன்புக்குரிய உறவுகளே, அது எல்லாத்தையும் விட 3வது விஷயம், அவர்களுக்காக நாங்கள் கையேந்தினோமா? பணத்தாலையும் உதவி செய்யல, என் உடல் அளவிலையும் எனக்கு உதவி செய்ய முடியாது. இந்த நடந்த அனர்த்தங்களிலே செய்திகளை ஏதோ ஒரு செய்தியாக நாங்கள் வாசிக்கிறோமே தவிர உள்ளத்துக்கு எடுத்து அவர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குமே என்று சொல்லி ஒரு நாள் சரி நாங்கள் துவா கேட்டு இருக்கிறோமா? அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை யோசித்து நாங்கள் ஒரு நாள் சரி துவா கேட்டு இருக்கிறோமா? எங்களால் முடியுமான குறைந்த விடயம், மிகவும் இலேசான விடயம். பொருளாதார ரீதியாக முடியாது, பண ரீதியாக முடியாது, உடல் ரீதியாகவும் நான் பலமானவன் அல்லது எனக்கு சென்று கொள்ள முடியாது என்றிருந்தா அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய துவாவின் மூலம் சரி நாங்கள் உதவினோமா? எங்களுடைய துவாவை சரி நான் அவர்களுக்கு சேர்த்தேனான்னு நாங்கள் யோசிக்கணும். அன்புக்குரிய உறவுகளே, எங்களால் செய்ய முடியுமான மிக இலேசான விடயம் இது. எங்களால் செய்ய முடியுமாக மிச்சம் இலேசான விடயம் இந்த துவா. இந்த துவாவுடைய விடயத்திலே சரி நாங்கள் கவனம் செலுத்தினோமா? அன்புக்குரிய உறவுகளே, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தாரது பயன்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி, நன்மைகளை அள்ளிக் கொள்வதற்காக வேண்டி, நன்மைகளை திரட்டி கொள்வதற்காக வேண்டி, யாருடைய முகத்துக்காகவும் அல்ல, என்னுடைய ரப்புக்காக என்னுடைய சகோதரன் கஷ்டப்படுகிறான் என்ற நேரத்தில் அவனுக்கு நாங்கள் உதவும். அதே நிலைமை எங்களுக்கு வந்தால் ஒரு அடிப்படை நல்ல எங்களுடைய உள்ளத்தில் பதிய வைக்கணும். என்ன தெரியுமா? நாங்கள் எப்பயுமே ஒரு விடயத்தை அடுத்தவர்களோடு தொடர்பு பட்டு செய்கிற நேரத்தில் பேசுகிற வார்த்தைகள் இருந்து செய்கிற செயல்கள் இருந்து நாங்கள் ஒரு அடிப்படையை விளங்கி கொள்ளணும். என்ன தெரியுமா? நான் இந்த பேசுகிற பேச்சு எனக்கு பேசப்பட்டால், நான் இந்த செய்கிற செயல் எனக்கு செய்யப்பட்டால், அவர்கள் இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு வந்தால், அவர்களுடைய கஷ்டம் எனக்கு வந்தால் என்று எல்லாத்தையும் நாங்கள் எங்களை வச்சு பார்த்தால், எங்களுடைய சூழ்நிலை எங்களுடைய குடும்பத்தை வைத்து பார்த்தால், நாங்கள் அடுத்தவர்களுக்கு அந்த மாதிரிக்கு நாங்கள் அவ்வளவு உதவி செய்வோம். அந்த அளவுக்கு உதவி செய்வதற்கு முனைப்போடு செயற்படுவோமே. அந்த கஷ்டம் எனக்கு வந்தா பற்ற கஷ்டம் எங்களுக்கு தெரியும். அந்த கஷ்டம் எனக்கு வந்தால் தெரியும். எனக்கு இருக்கக்கூடிய தங்கமான என்னுடைய பிள்ளைகள் இருந்தால், என்னுடைய பிள்ளைகள் அப்படி மாட்டிப்பட்டால், நான் ஒரு இடத்திலே சம்பாதித்து கொண்டிருக்க என்னுடைய குடும்பம் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு மரணத்தின் இதை சந்தித்தால் ஏண்ட நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று யோசிச்சா நாங்கள் அடுத்தவர்களை பற்றி அழகாக பேசுவோம். அது பேசுகிற வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, நிறைய பேருடைய மனதை நாங்கள் புண்படுத்திடுவோம். ஏதோ பேசுகிறேன் என்று புண்படுத்திடுவோம். அதே வார்த்தை எனக்கு பேசப்பட்டால், அதே செயல் எனக்கு செய்யப்பட்டால், அதே துரோகம் எனக்கு இழைக்கப்பட்டால் என்ற அந்த அடிப்படையை விளங்கினா நாங்கள் அடுத்தவர்களுடைய விடயத்தில் மிச்சம் கவனமாக இருப்போம். ஒரு முஸ்லீமாக, ஒரு முஃமினாக நானும் நீங்களும் செய்ய வேண்டிய விடயத்தை அவர்களுக்கு நாங்கள் அழகாக செய்வோம். அன்புக்குரிய உறவுகளே, எனவே அவர்கள் அங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உடலின் ஒரு பகுதி, எங்களுடைய கட்டிடத்தின் ஒரு பகுதி அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நானும் நீங்களும் உதவி செய்யாவிட்டால் அடுத்தவர்கள் செய்ததெல்லாம் ஒரு பக்கம், நான் என்ன செய்தேன், நாம் என்ன செய்தோம் என்ற ஒரு முடிவுக்கு வருவோம். அவர்களுக்காக வேண்டி முடியுமான அளவு உதவிகளை நாங்கள் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவான். வ ஆகிரு தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்
முஹம்மது இப்னு அப்துல்லா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்புக்குரிய உறவுகளே, இந்த கால சூழ்நிலையில் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விடயங்களை இந்த இடத்துல சுட்டி காட்டலாமே ஆசைப்படுகிறேன். உதவி செய்கிறோம் என்ற பேரில் நடக்கக்கூடியவைகள், அதே போல நாங்கள் எங்களை அறியாமலேயே நாங்கள் செய்யக்கூடிய பிழைகள் சிலதை சுட்டி காட்டலாமே ஆசைப்படுகிறேன். கட்டாயம் நாங்கள் திருத்திக் கொள்ளணும் என்ற விடயத்தை சில விடயங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். முதலாவது விடயம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சிட்டா, எங்களுக்கு எங்களுடைய சமூகத்தை பற்றியோ அல்லது இந்த அனர்த்தங்களுடைய செய்தியை பற்றியோ நாங்கள் அதிகமாக பார்த்த ஒரு விடயம் என்ன தெரியுமா? சமூகத்திலே ஒரு செய்தி வந்து விட்டால் அது உண்மையா பொய்யா, அப்படி ஒன்றும் நடந்திருக்குமா நடந்திருக்காதா, யாருக்கு நடந்தது எவருக்கு நடந்தது ஒன்றுமே தெரியாது. ஒரு செய்தி எங்களுக்கு காதுக்கு வந்துட்டா நாங்கள் அடுத்தவர்களோடு பேசுகிற நேரத்தில் எனக்கும் ஏதோ தெரியும் என்று காட்டுவதற்காக வேண்டி அவைகளை எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். சில நேரம் சொன்னவைகள் எல்லாமே பிழையாக இருக்கும், சொன்ன செய்திகள் எல்லாமே பிழையாக இருக்கும். அந்த ஊரிலே இத்தனை பேர் இப்படி மரணித்தார்களாம், அந்த ஊருக்கு இந்த நிலைமையாம். ஆனால் உண்மையை விசாரித்து பார்த்தால் அந்த ஊருக்கு அப்படி ஒன்றே இருந்திருக்காது, அந்த மனிதருக்கு அப்படி ஒரு அனர்த்தமே ஏற்பட்டிருக்காது. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிழை அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு பொய்யன் என்று சொல்வதற்கு போதுமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு பொய்யன் என்று சொல்வதற்கு போதுமான விடயம் என்ன தெரியுமா? அவன் எதையெல்லாம் கேட்கிறானோ அதையெல்லாம் அவன் சொல்றானே, அந்த விடயமே போதும். எது உண்மை எது பொய், இது நடந்திருக்குமா நடந்திருக்காதான்னு ஒன்றும் யோசிக்கிறது இல்லை. ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு விஷயம் கிடைச்சிட்டு எனக்கும் இதை பற்றி ஒரு செய்தி ஒரு அப்டேட் எனக்கும் வந்துட்டு நானும் அடுத்தவர்களுக்கு அவசரமாக சொல்லணும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். அது உண்மையா பொய்யாண்டு கூட எங்களுக்கு தெரியாது. அதே போலத்தான் சமூக வலைத்தளங்களிலே இன்று வயோதிபர்கள் முதல் சிறுவர்கள் வரை எல்லாருமே பாவிக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களிலே ஒரு செய்தியோ அல்லது ஒரு போட்டோவோ அல்லது ஏஐல எடிட் பண்ணப்பட்ட ஒரு போட்டோவோ வரும். அது உண்மையா பொய்யாண்டு தெரியா, மனசுக்கு ஏதோ அது பாதிச்சொன்னே அடுத்தவர்களுக்கும் எங்களுடைய இருக்கக்கூடிய குரூப்புகளுக்கும் நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். யாரையும் சந்திக்கிற நேரம் நான் இப்படியெல்லாம் பார்த்தேன் இப்படியெல்லாம் நடந்ததுன்னு நாங்கள் பேசுகிறோம். அன்புக்குரிய உறவுகளே, ஒன்றை உறுதிப்படுத்தாமல் பேசுவது என்பது எங்களை பொய்யன் என்று சொல்வதற்கு போதுமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய உறவுகளே, என இந்த விடயத்தை கட்டாயமாக கவனத்தில் கொள்ளும். எத்தனையோ பொய் செய்திகளின் மூலம், எத்தனையோ பொய் செய்திகளால் எத்தனையோ பேர் இந்த அனர்த்தத்தின் மூலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறக்கக்கூடாது. இந்த பொய் செய்திகள் பரப்பப்பட்டதின் மூலம் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த விடயம் என்ன தெரியுமா? அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி எங்களோட உதவிகளை செய்கிறது. நாங்கள் இவ்வளோ நேரம் முன்னே குத்துபால பார்த்தோம், நாங்கள் என்ன செய்யணும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை பார்த்தோம். ஆனால் அது செய்கிற நேரத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டிய அந்த இஹ்லாஸ் எங்களுடைய உள்ளத்தில் வரணும். நான் செய்கிறது ரப்புக்காக வேண்டி, நான் செய்கிறது என்னுடைய அல்லாஹ்வுக்காக வேண்டி, என்னுடைய சகோதரனுக்காக வேண்டியும் நான் செய்கிறேன். வேறு யாருக்கு காட்டுறதுக்காக வேண்டியும் நான் இப்படி செய்கிறேன் என்பதற்காக வேண்டியும் அல்ல என்ற அந்த உறுதி என்னுடைய உங்களுடைய உள்ளத்திலே வரணும். நிறைய பேரை பார்க்கிறோம், குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திலே நிறைய பேரை பார்க்கிறோம். தாங்கள் உதவி செய்கிற நேரத்திலே யாருக்கெல்லாம் உதவியை கொடுக்கிறாரோ அவரோடு சேர்த்து ஒரு போட்டோவை எடுத்துக்கொள்கிறார். தான் உதவி செய்ததாக அல்லது அவர்கள் உதவி செய்ததாக அது ஒரு இடத்துல அவர் மூலமாக வேறொரு மூலமாக அவர்கள் போடுகிறார்கள். குரூப்ல ஷேர் ஆகுது, குரூப்ல அனைவருக்கும் பகிரப்படுது. அன்புக்குரிய உறவுகளே, யாருடைய உள்ளத்திலே கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சுவனம் நுழைய மாட்டார் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அனுப்பிரமாணம். யாருடைய உள்ளத்திலே பெருமை இருக்கிறதோ அவர் சுவனம் நுழைய மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கிறோம் என்றால் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி போட்டும் அதனுடைய பலன்களை எல்லாம், அதை கொடுத்ததற்கான பலன்களை எல்லாம் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்ப்போம். அடுத்தவர்கள் பார்க்க வேண்டும், நான் இவ்வளவு கொடுத்தேன், என்ற சங்கத்தால் நாங்கள் இவ்வளவு செய்தோம் என்று காட்டுறதுக்காக வேண்டி ஆர்வம் ஊற்றதா என்ற பகுதி வேற. அது இல்லாம காட்டுறதற்காக வேண்டி நான் இப்படி எல்லாம் செய்த இந்த பெருமைக்காக வேண்டி போடுகிறது எல்லாம் அந்த கொடுத்த உதவிக்கும் எங்களுக்கு கிடைக்க இருந்த நன்மைகள் எல்லாத்தையுமே பூச்சியமாக்கிவிடும். அன்புக்குரிய உறவுகளே, இப்படிப்பட்ட பிழைகள் எங்களுடைய சமூகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் உதவி செய்கிறோம் என்ற பேரிலே செல்லுகிறோமாக இருந்தால், உதவி செய்ய அவர்களுக்கு உண்மையாகவே உதவி செய்யணுமாக இருந்தால் அவர்களுடைய மானம் என்பது முக்கியமான விடயம். நாங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் பணக்காரர்களாக மரியாதையாக வாழ்ந்திருப்பார்கள். இந்த ஒரு விடயம் அவர்களை அந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கும். அப்படிப்பட்டவர்களை கூட நாங்கள் போட்டு நாங்கள் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்தோம் என்ற நிலைமைக்கு நீங்கள் அவர்களை ஆக்கிவிட வேண்டாம்.
அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, அப்போ நாங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிற என்ற விடயத்தில் இந்த முக்கியமான விடயத்தை கவனத்தில் கொள்ளணும். செய்திகள் வருகிற நேரத்தில் கவனமாக அது உண்மையா பொய்யா, அது எப்படிப்பட்ட செய்தி என்பதை காதில் வாங்கி கொண்டு அதை உறுதிப்படுத்தி கொண்டு அவர்கள் அடுத்தவர்களோடு பேசுவோம். எனவே அன்புக்குரிய உறவுகளே, என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா பொருந்திக் கொள்வானாக. என்னையும் உங்களையும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து இந்த சமூகத்திலே முக்கியமான ஒரு பகுதியை நான் வகித்தேன், அவர்களுக்கு நான் உதவி செய்தேன், என்னுடைய சகோதரனுக்கு நான் இணைப்போடு பிணைப்போடு இருந்தேன் என்ற அந்த காரணத்தினால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா ஒன்று சேர்ப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.